ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதாங்க, நான் ஸ்ட்ரீட் டாக் ஒரு 4 டாக் அடாப்ஷன் எடுத்து வளர்த்துட்ருக்கேன். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பக்கத்தில் எட்டுக்கோட்டை மேடு. இவங்கள பற்றி நான் அடிக்கடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். போன வீடியோவிலலாம் கூட இருக்காங்க. இவன் பேர் பப்பி. இவனுக்கு பேர் பப்பின்னு வச்சுருக்கோம். இது ஒரு பொம்பளை பிள்ளை தான். இவன் குட்டி போட்டான், 4 குட்டி போட்டான். அதில் 2 இவனே கடிச்சு கொன்னுட்டான். 2 குட்டியில் 1 அடாப்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 4மே பையனாக தான் போட்டான். அதிர்ஷ்டசாலி இந்த பிள்ளை. அப்புறம் ஒரு குட்டியை நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். இன்னொரு குட்டி அடாப்ஷன் கொடுத்துட்டோம். அப்புறம் இவனை குளிக்க வச்சாச்சு. அடுத்து இன்னொருத்தன், இவன் பேர் பைரவன். இவன் தாங்க ஃபாரோ நோய் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்து திருப்பூரில் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அதை இதையும் ட்ரீட்மெண்ட் பார்த்து ரெக்கவர் பண்ணி கொண்டு போய் விட்டாச்சு. குளிச்சுட்டு பாருங்கள், எப்படி சாக்கில் படுத்துட்டு ஜாலியாக இருக்கிறான். இவன் 2வது ஆள். 3வது ஒருத்தன் இருக்கான். இவன் பேர் ராமு. இவனுக்கு உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னு பயங்கரமாக புண்ணாக இருக்கும். இவனுக்கு இப்போ நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன். ரெக்கவர் ஆகிட்டு தான் இருக்கிறான். இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஷாம்பு குளிக்க வைக்க க்ளவுஸ் போட்டு விட்டேன். ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்ட்டு க்ளவுஸ் போட்டு அவங்க 2 பேர்த்தையும் சாதாரணமாக குளிக்க வச்சிட்டேன். அவங்களுக்கு எந்த ஒரு இது இல்லை. இந்த பப்பிக்கு தான் கருத்தடை பண்ணணும். அதுக்கு டைம் இல்லை. போய் ஒரு 4-5 நாள் இருந்து அவனை நல்லா பார்த்துக்கணும் இல்லையா? அதனால் நான் ஊருக்கு போக முடியாமல் இருக்கேன். அடுத்து இவனை குளிக்க வைக்கிறது தான் பெரிய ஆர்ப்பாட்டம். ஓடிக்கிட்டே இருக்கேன், கடிக்க வர்றேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். எப்படியோ ஒரு வழியாக இவங்க எங்கள் நாத்தனா விஜயாக்கா. இவங்களுக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும். இந்த அக்கா தான் நம்ம என்ன தான் பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் டெய்லி காலையிலையும் சாயங்காலம் இவங்க தான் சமைச்சு போடுறாங்க. நல்லா பார்த்துக்குறாங்க. காலையிலையும் சாயங்காலமும் சாப்பாடு பண்ணி போட்டுருவாங்க. அப்புறம் இந்த மாதிரி குளிக்க வைக்கிறது, மெடிசனு இதெல்லாம் நான் தான் போய் பார்க்கணும். குளிச்சு அடுத்த செகண்டு தெரிச்சு ஓடிட்டேன். எங்கே ஓடினானே தெரில. இது கூட பழைய வீடியோ தான். அதுக்கப்புறம் குளிக்க வச்சது வீடியோ எடுக்கலை. பட் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக குளிக்க வைக்கணும். 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு அவங்கள குளிக்க வச்சு. போய் குளிக்க வைக்கணும். வாரத்தில் 1 நாள் இல்லைனா 2 வாரத்துக்கு ஒரு டைம் எப்படி மேக்ஸிமம் குளிக்க வச்சுருவேன். இந்த டைம் தான் 1 மந்த்தாக குளிக்க வைக்காமல் இருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கு போகும்போது குளிக்க வச்சுருவேன். இது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் அந்த சோப்பு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.